காளிதாசன் சொல்லும்போது சொன்னார், இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டி பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன பேருன்னா ஆதி கவின்னு பேரு. முதலான கவி அவர் தான். இந்த காவியத்துக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னா ஆதி காவியம்ங்கிறதும் இதுதான். ராமாயணம் தான் முதல் காவியம். இதை பண்ண அந்த மகரிஷி ஆதி கவின்னு பேரு. காளிதாசன் சொல்லும்போது சொல்றார், ஆதிகவி சதுராஸ்யௌ கமலஜ வல்மீகஜௌ வந்தே யயோகோ விதா லேசமாத்திரேன லேசமாத்திரேன லோகவிதாத்தா ஸ்லோகவிதாத்தா. இந்த பிரம்மாவுக்கும் இந்த வால்மீகி மகரிஷிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னா அவருக்கு ஆதி கவின்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷிக்கு இந்த பிரம்மாவுக்கும் அதே பேர் உண்டு, ஆதி கவின்னு ஒரு பேர். ஏன்னா அவர் தான் இந்த லோகத்தை முதல்ல பகவான் என்ன பண்றார், 24 தத்துவங்களை பிரம்மாவிடத்துல கொடுத்து இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணும்படியுமா பகவான் ஒப்படைக்கிறார். முதல்ல அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறார். அவர் தான் இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றார். அதனால அவருக்கு ஆதி கவின்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷிக்கும் அதே பேர் பொருந்தும். என்னன்னா ஆதி கவி. முதல்ல இவர் தானே இந்த ராமாயணத்தை பண்றார், கிரந்தத்தை பண்றார். அதனாலேயே இவருக்கும் ஆதி கவிங்கிற அந்த நாமம் பொருந்தும். ஆதிகவி சதுராஸ்யோ. மற்றொன்று என்னன்னா கமலஜ வல்மீகஜௌ வந்தே. இன்னொரு பொருத்தம் அவா ரெண்டு பேருக்குள்ள. இவர் எங்கேந்து வந்தார்னா கமலஜர், அதாவது தாமரையிலேருந்து உண்டானவர். பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து வந்த அந்த தாமரையிலேருந்து வந்தவர். பத்மநாப சுவாமியினுடைய உதரத்திலிருந்து வந்தவர் இவர். இவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அந்த வல்மீகர் ஒரு புத்துலேந்து வெளியே வர்றார். கமலஜ வல்மீகஜோ வந்து இவருக்கும் அவருக்கும் அதுதான் வித்தியாசம். இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தயோவிதா லேசமாத்திரேன. இவர் லோகவிதாத்தா, அவர் ஸ்லோகவிதாத்தா. இவர் என்ன பண்றார், ஜெகத் சிருஷ்டி பண்ணி லோகத்தை பெருக்கின்றிருக்கார். இவர் காவியங்களை பண்ணி இந்த ஸ்லோகங்களை பெருக்கின்றிருக்கார். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றார்.